வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் சேனல். இன்றைக்கி வந்து நைட்டி வந்து முன்பக்கமாக இறங்குறத எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி டெய்லரிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இது மாதிரி இங்கே வந்து நைட்டி ஷோல்டரை வந்து நம்ம பிரிச்சுக்கணும். அங்கேயும் பிரிச்சுக்கணும், இந்த கை ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு முன்பக்கம் வந்து ரொம்ப அதிகமாக லூஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இங்கே 1 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் ஓட்டிக்கலாம். இப்படி இது ரெண்டையும் நல்லா ஈவனாக வச்சுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு இதே அளவு இந்த பக்கத்தை நம்ம மார்க் பண்ணி ஓட்டிக்கணும். கரெக்டாக இந்த துணியை எடுத்து வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் மார்க் ஆயிரும். நம்ம தைக்கிறப்ப எப்பயுமே இந்த ரஃப் அடித்து தான் தைக்கணும். அப்போ தான் தையல் தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கையை எடுத்து வச்சு இப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இங்கே வந்து கொஞ்சம் தூக்குனாப்ப தான் வரும். நம்ம மேலே எடுத்துவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இங்கே எதுவும் தெரியாது. அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதை வந்து கரெக்டாக இது ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். இப்படி தைக்கிறப்ப வந்து கொஞ்சம் எக்ஸஸாக தான் வருது. அதனால ஃபுல்லாக நம்ம பிரிச்சுட்டு கூட ஓட்டிக்கலாம். இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சு கை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வச்சு தைச்சிடணும். பாருங்கள், எந்த ஒரு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதே தெரியல. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம ஈஸி டெய்லரிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.